திரு ஆவடிக்குமார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததுக்கு பின்வாங்கினதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. யுனானிமஸா மனுஷ் ஆகட்டும், வன்னியரசு ஆகட்டும், முருகவேல் ஆகட்டும், பாமகவுக்கு மறைமுக ஆதரவு, அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இன்னொன்னு, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் திரைமறைவில் இன்னும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு 2026, அதுக்கு தான் எய்ம் பண்றாங்க அப்படின்னு உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் யாரோடும் கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் அது நல்ல உறவு, நேரடியான உறவு வச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நாங்கள் எப்பவுமே அதை வெளிப்படையாக செஞ்சுருக்கோம். வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு தந்த போதும் உறுதியாக தந்தோம். அதை ஆதரவை வாபஸ் வாங்க சொல்லும் உறுதியாக நின்று அதை செஞ்சு காட்டியிருக்கோம். அதுதான் எங்கள் வரலாறு. அடுத்து இன்றைய தேர்தலை பற்றி சகோதரர் வன்னியரசு சொன்னார். இவங்க பயப்படுறாங்க தேர்தல். இன்றைக்கு தேர்தல் பணிகள் அறிவிப்பு தான் வந்தது. ஆனால் விழுப்புரத்தில் இருக்க வேண்டிய இபிஎம் மிஷின் இன்றைக்கி திருக்கோயிலூரில் இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்து நேற்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் நேற்று தேர்தல் ஆணையத்தில் புகார் தந்திருக்காங்க. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வாக்கு இயந்திரங்களை இன்றைக்கி கடத்திட்டு போய் இன்றைக்கி திருக்கோயிலூரில் வச்சுருக்காங்க. இது இப்போவே முறைகேட தொடங்கிட்டாங்க. இது முழுக்க கட்சி கொண்டு கடத்தி கொண்டு வச்சிருக்கா இல்லை. நான் தேர்தல் நடைமுறையை சொன்னேன். அது நீங்க பண்றீங்கன்னா நீங்க ஒத்துக்குங்க. அது நாங்க சொல்லல. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல தான் புகார் தந்திருக்கோம். தேர்தல் ஆணையம் தான் புகார் கொடுத்திருக்கீங்க. தேர்தல் நடைமுறைக்கு மாறாக ஒரு வெளிப்படையான தேர்தல் நடக்காது, நியாயமான தேர்தல் நடக்காது என்பதை அவர்கள் தொடக்கத்திலே காட்டிட்டாங்க. யார் தேர்தல் நடத்துறாங்களோ அவங்க வேண்டாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தோல்வி பயம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் போது உடனே நீங்க சிஸ்டம் மேல குற்றச்சாட்டு இதுவரைக்கும் இருந்த நடைமுறையில் விழுப்புரத்தில் இருக்க வேண்டிய இபிஎம் மிஷின் இன்னைக்கு ஏன் இவங்க வந்து எந்தவித அறிவிப்பும் இல்லாம கட்சிகளுக்கு தெரிவிக்காம இவங்க ரகசியமா ஏன் கடத்தினாங்க? இவங்க என்ன யாரு? யார் கடத்துறாங்களா? நாங்க தேர்தல் ஆணையம் இதை தவறு செஞ்சிருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி நாங்க புகார் தந்திருக்கோம். அதை வந்து யாருன்னு அவர் கேட்கிறாருன்னா அவர் தான் சும்மா சொல்லணும். நாங்க அதிகாரிகள் முறையா நடக்கலன்னு நாங்க சொல்றோம். புகார் தந்திருக்கோம். ஒரு நொடி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு. இப்போ வந்து கடத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க டிபேட்ல இருந்து நம்ம வேற இடத்துல டிவியேட் ஆகி போயிட்டு. இது முறைகேடான தேர்தல் நடக்கின்றதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். தேர்தல் அதிகாரிகள் இன்றைக்கு தேர்தல் நடத்துபவர்கள் இன்றைக்கு நியாயமா நடந்துக்கல, சட்டப்படி நடந்துக்கல, விதிகள் படி நடக்கல, அவங்க முறைகேட தொடங்கிட்டாங்கன்னு சொல்றேன். ஒவ்வொரு தேர்தலையும் 2ஆம் இடமோ இல்ல தோல்வி உறுபவர்களோ ஆளுங்கட்சி இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருந்தேன்னா அப்ப என்ன நீங்க ஜனநாயக முறைப்படி என்ன தேர்தலை எதிர்கொள்றீங்க? எல்லா தேர்தலையும் எல்லா கட்சி மேலயும் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து புதுசா சொல்லாதீங்க. ஆனா தேர்தல் நடந்ததுக்கு பிறகுதான் குற்றச்சாட்டு வரும். ஆனா தேர்தல் தொடக்கமே முறைகேடா தொடங்குதுன்னு சொல்றோம். நான் முடிச்சிடுறேன். 2வது சகோதரர் வன்னியரசு சொன்னாரு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திமுகவை தவிர வேற எந்த கட்சி, எல்லா கட்சியும் எங்களுக்கு எந்த நேரத்திலும் கூட்டு சேரக்கூடிய கட்சிகள் தான். 2வது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 2026 எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அவங்களோட கூட்டு சேர மாட்டோம் தெளிவுபடுத்தியிருக்கோம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் ஏன் கூட்டு சேரலன்னா அவங்க எங்கள் கட்சியை கபலீகரம் செய்ய முயற்சி பண்ணாங்க, கூடியிருந்து எங்களை வந்து அழிக்க பார்த்தாங்க. எங்களுடைய வீழ்ச்சி அவங்களுக்கு வளர்ச்சியாக அவங்க மாற்ற நினைச்சாங்க. அதனால நாங்கள் அவங்களை எதிர்க்கிறோம். பாமக இல்லமா, விடுதலை சிறுத்தைகளோட போவோம், கம்யூனிஸ்டோட போவோம், எந்த கட்சியோட போவோம். எங்களுக்கு வந்து மற்ற கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது எதிரி திமுக. இதை தவிர எங்களுக்கு எதுவும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எங்களை வீழ்த்த நினைத்தது, அதை எதிர்க்கிறோம். இதை 2 தவிர எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் பகையான கட்சி. உங்க கருத்தை வாங்கிக்கிற வன்னியரசு என்ன குறுக்கிட வரும்? அண்ணன் என்னன்னா திடீர்னு வந்து தேர்தல் ஆணையம் அல்லது இவிஎம் சொல்றாரு. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை மாலை தான் வந்தது. அதில் வந்து இந்த 3 பக்க அறிக்கையில் இவிஎம் தொடர்போ தேர்தல் ஆணையம் தொடர்போ எந்த புகாரும் இல்லை. அண்ணனுக்கு கவனத்துக்காக ஒன்று. 2வது, தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் தலைமை டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 3 தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுல உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து மாற்றிட்டு அந்த இடத்துல வந்து
மோடி அதாவது பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு அமைச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தலில் திருத்தம் பண்ணுறாங்க. அதை ஆதரித்த கட்சி அதிமுக. இல்ல இல்ல ஏன் ஏன் இல்ல இல்ல அண்ணா இருங்க, நீங்க ஆதரிச்சிருக்கீங்க எதுக்குன்னா இல்ல இல்ல ஒட்டுமொத்தமா அதாவது டிபேட்ல தேர்தல் ஆணையம் முறைகேடுகள் அப்படின்னா எல்லாமே நீங்க வந்து இவிஎம் மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையரே நியமிச்சதை ஒரு முறைகேடுன்றான். பாஜக எப்படிப்பட்ட வன்முறையை வந்து சட்டத்தின் மூலமா செஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது ஒரு மிக மோசமான ஒரு செயல். ஆனா அதை ஆதரிச்சுட்டு இவிஎம் பத்தி பேசுறது எப்படின்னு கேக்குறாங்க. அதே இன்றைக்கு இடைத்தேர்தலை பத்தி இந்த இடைத்தேர்தல முறைகேடு நடக்க தொடங்கிடுச்சுன்னு பேசலாம். திரு ஆவடிக்குமார், மனுஷ் நேரடியான குற்றச்சாட்டை ஒரு ஆவடிக்குமார் வைக்கிறாரு. இது அராஜகம், இந்த மாதிரி இவிஎம் மிஷின்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. தேர்தல் தொடங்கும் போதே அராஜகத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்ணல, இன்னும் பிரச்சாரம் நடக்கல, எலெக்ஷன் நடைமுறைகள் எதுவும் இல்லை, அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ உடனே சம்பந்தமே இல்லாத ஒரு கட்டுக்கதையை அவர் சொல்றாரு. என்ன மிஷினை கடத்திட்டு போயிட்டாங்க, அதை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்கே நியூஸ் இருக்கு? நீங்க மீடியாவில் தானே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அப்படி நியூஸ் வந்துச்சா? ஏதாவது ஏஜென்சி உங்களுக்கு நியூஸ் கொடுத்ததா? எடப்பாடி அவர் கேட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு? நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தில் நாங்க புகார் கொடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வாக்குப்பதிவு எந்திரங்கள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? திமுக கட்சி கண்ட்ரோல்ல இருக்கா? எங்களுக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கடந்த 10 வருடங்களாக எங்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அதையும் தாண்டித்தான் இந்த தேர்தல் வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். பாரபட்சமாக கடந்த நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க, முழுக்க முழுக்க ஒன் சைடடாக நடந்த ஒரு தேர்தல் அது. முழுக்க பாஜக கூட்டணிகள், பாஜக அதிமுக போன்ற மறைமுக கூட்டாளிகள், இவர்களுக்கு எதிராக எங்களால் ஒரு விளம்பரம் கூட கொடுக்க முடியலைங்க. வந்துட்டு அவ்வளவு சென்சார்ஷிப், அவ்வளவு நெருக்கடி. பிரதமர் வந்து என்னென்னமோ பேசினாரு, எதுமேலாவது வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததா? தமிழ்நாட்டு இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட தேர்தல் ஆணையம் வந்து மிஷினை கடத்திட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதை சொல்ல சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் போய் சும்மா கொடுப்பாங்களா? யார் கடத்திட்டு கொண்டு போய் வச்சாங்கன்றதை சொல்ல சொல்லுங்க. டீட்டெயில் இருந்ததுன்னா வாய்க்கு வந்ததில் ஏன்னு கேட்டேன்னா, தேர்தல் அறிவிச்சு நடைமுறைகள் தொடங்குற வரைக்கும் கூட பொறுமை இல்லை, தோல்வி பயம், மண்ணை கவுங்கிற பயத்தில் முதல்ல வந்து விட்ரா பண்ணியாச்சு, நாங்கள் எலெக்ஷன்லேயே போட்டியிட மாட்டோம்னு. நேற்று இந்த புகார் கொடுத்தது கூட என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து இந்த முடிவை வந்து வாபஸ் பெறணும், சாரி தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிற முடிவை அறிவிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பொய்யான முகாந்திரம் வேணும்ல. நாளைக்கு கேட்பாங்க இல்லையா, எதுக்கு நீங்கள் வாபஸ் வாங்குறீங்கன்னு. அதுக்காக போய் ஒரு பொய் புகாரை கொடுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு சொல்கிறப்ப வந்துட்டு அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு. அப்போது மிஷினை வந்து நீங்கள் கடத்திட்டு போகிறாங்க, அங்கே கொண்டு வைக்கிறாங்க, இங்கே கொண்டு வைக்கிறாங்க. எந்த விதமான லாஜிக்கும் இல்லாத, தர்க்கமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ஏன் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, இந்த தோற்று பின்வாங்கி ஓடுகிறோம், தப்பித்து ஓடுகிறோம், நாம் முகத்தில் கரிபூசப்படுவோம் என்கிற அச்சத்தில் இந்த பொய் புகாரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது இது எல்லாம் வந்து இவங்க 26 தேர்தல் வரைக்கும் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி தான் பேசியிருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு வந்து அதாவது தேர்தல் கூட்டாளியா நினைக்கிறாங்க. இல்ல இவங்க வந்து இப்ப என்னையே பேச விட மாட்டாங்க. இதுதான் ஒவ்வொரு வரைக்கும் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதை விட மோசமான களங்களை எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இந்த தேர்தல் எங்களுக்கு எப்ப பார்க்கணும் எப்ப பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. நீங்க இன்றைக்கு நாங்கள் தேவையற்ற சிலரை பகைத்துக் கொள்ளவோ பொதுமக்களை வந்து பாதிக்க செய்யவோ விரும்பவில்லை. இது ஒரு அமைதியான தேர்தலாக அங்கு நடக்காது என்று எங்களுக்கு தெரியும். இதுல கலவரத்துக்கே வந்து
சார், Running அப்ப committee சட்டமன்ற மாதிரி பிரச்சனை வரும்னா சட்டமன்ற பிரச்சனை சார், அவர் பேச வரும். முடிக்கணும். அவருக்கான time திருக்கோயில் கொடுங்க, நீங்க திருக்கோயிலூர் தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குதுன்னு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னையே கொண்டு போய் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வச்சுட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இன்னைக்கு அதை கொண்டு வந்து இது இங்க பயன்படுத்த போறோம். இல்ல சார், உங்களுடைய ஆரம்பத்திலே குற்றச்சாட்டுகள். முறைகேடு, திரு ஆவடிக்குமார். தொடக்கமே முறைகேடு. திரு ஆவடிக்குமார். யார் கொண்டு வச்சிருக்காங்க? இன்றைக்கு இது எல்லாம் யார் கொண்டு இந்த வச்சிருக்காங்க? குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க பண்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 2026 முக்கியம்னா இந்த இது சட்டப்பேரவை தொகுதி தானே, இடைத்தேர்தல் சட்டப்பேரவை தொகுதி தானே, நின்னு அதுல சாதிச்சு காட்டலாம்ல. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லையே. எக்ஸ்பிளனேஷன் இல்லம்மா. இந்த தேர்தல்ல திமுக எந்தவித அயோக்கியத்தனத்தையும் செய்து வெற்றி பெறுவதற்கு எல்லா திட்டங்களையும் வகுத்து விட்டது. இதுல போய் நாங்க நின்று பொதுமக்களை பாதிக்க செய்ய முடியாது. அவங்க கொண்டு போய் அடைச்சி வச்சிருவாங்க, டூர் கூட்டு போவாங்க பஸ்ல ஏத்தி. இது எல்லாம் நடக்கும். அங்க வந்து அதிமுக தேர்தலில் இனிமேல் போட்டியிட மாட்டாங்க அறிவிச்சுட்டா தமிழ்நாட்டில் அமைதி நிலவும்.